கிரைண்டர் உள்ள இது திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேஸ்ட்டு வாஷிங் பண்ண வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. ஜினிக்கு பிடிச்ச மாதிரி ரூமு. அது ஓனர் வந்துட்டு ஒரு கபோர்டு தான் கொடுத்தாங்க. அப்புறம் ஜினி வந்து ஸ்பெஷல்னு சொல்லிவிட்டு 2 கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி கொஞ்சம் தான் ஜஸ்ட் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு ஜினிக்கு பிடிச்ச மாதிரி. அதுக்கப்புறம் என்னென்னா மேடமுக்கு சின்ன கபோர்டு ஒரு சுட்டி குழந்த மாதிரி ஒரு சின்ன கபோர்டு கொடுத்துருக்காங்க, சிங்கிள் டோர் வச்சுட்டு. இது கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஜினிக்கு பிடிச்ச மாதிரி பெரிய பெரிய விண்டோவாக இருக்குது பாருங்கள். பெரிய விண்டோ கீழேருந்து மேலே வரைக்கும் ஒன்று பெருசு, அது ஒன்று 3 விண்டோ இருக்குது. ப்ளஸ் ஒரு சோஃபா சேர் இருக்குது, ஒரு டபுள் காட் இருக்குது. இது வந்து ஒரு 20 பேர் இருந்து சாப்பிட்லாம் தாராளமாக. நமக்கு ரூம் அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. நல்லா இருக்குது பாருங்கள் இந்த ரூம். எனக்கு ரொம்ப இஷ்டம் ஆச்சு எனக்கும். அப்படியே பாருங்கள் இங்கே வந்து அப்படியே கிச்சனு. இந்த கிச்சனை வந்து எங்களுக்கு ரொம்ப இஷ்டமாச்சு, ரொம்ப பிடிக்கும். ஏன்னா கிச்சன் ரொம்ப நீட்டாக க்ளீனாக இருக்கும். எனக்கும் அப்படி தான் இருக்கணும், ஜினிக்கும் அப்படி தான் இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரூமில் லைட் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டு ஜினி அப்படியே நின்றுட்டு பார்த்துட்ருக்கா பாருங்கள். இந்த மாதிரி லைட் செட்டிங்லாம் ரொம்ப பிடிக்கும் ஜினிக்கு, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இந்த மாதிரி எந்த ரூமுக்கு போனாலும் இந்த விண்டோ இந்த மாதிரி இருந்தால் லைட் செட்டிங்கெல்லாம் போட்டு அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணி இந்த மாதிரி வைப்போம். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி இருக்கிறது. அப்படியே பாருங்கள் அந்த விண்டோ எல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக ரொம்ப நீளமாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நைட் டைம்லலாம். அந்த ரூம் அவுட்ஃபிட் பாருங்கள். அந்த ரூம் வெளியே போயிட்டு பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இந்த ரூமு. இவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. தேங்க்யூ.